என்னால் அரசியல் பேச முடியும். தண்டகாரண்யம் அரசியல் பேசுவதற்கான ஒரு படம். அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நான் நம்பினேன். இதில் முதல்ல சொல்லணும்னா, அதியன் தோழர் நல்ல பழகின தோழர். நம்ம தண்டகாரண்யம் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கிறப்போ அந்த படத்தை பற்றி பேசியிருக்கோம், வேலைகள் நடக்கும் பொழுதும் பேசியிருக்கோம், போஸ்டர் ரிலீஸ் பண்ணும் பொழுதும் பேசியிருக்கோம். படம் அந்த மாதிரி தொடர்ச்சியாக தோழர் கூட தண்டகாரண்யமும் அதில் அவருக்கு இருந்த அனுபவத்தையும் பேசியிருந்தோம். அதில் குறிப்பாக தோழர் இந்த தண்டகாரண்ய படத்துக்காக நேரடியாக தண்டகாரண்ய பகுதிக்கே போய் அங்கே இருக்க பழங்குடி மக்களை சந்திச்சு, இன்னொரு பக்கம் சிறப்பு இராணுவ படைகளை சந்திச்சு, அதில் இருந்த அனுபவங்களை பற்றிலாம் நிறைய விவாதிச்சிருக்கோம். அப்போது குறிப்பாக இந்த படம் நான் படம் வர்றதுக்கு முன்னாடி தோழர் சொன்னார், தோழர் கரெக்டாக ஆப்ரேஷன் ககரை பற்றின நிகழ்வுக்கு அதுக்கான பிரச்சாரம் போராட்டங்கள் நடந்த டைமில் பேசுகிறோம். அது கொஞ்சம் இந்த டைம் போயிட்டு இருக்க டைமில் தோழர் சொன்னார், தோழர் இது ஒரு இயல்பான கதையில் நான் கொண்டு போயிருக்கேன் அப்படின்னாரு படம் வர்றதுக்கு முன்னாடி. அப்போ நான் அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், தோழர் தண்டகாரண்ய பகுதி பஸ்தர் அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பழங்குடி மக்கள் ஏன் ஆயுதம் தூக்கக்கூடிய ஆயுத போராளிகளா, அதாவது அருந்ததி ராய் சொல்ற மாதிரி அனைத்து பழங்குடிகளும் மாவோயிஸ்டுகள் அல்ல, ஆனால் மாவோயிஸ்டுகளில் 90% பேர் பழங்குடிகள் தான் அப்படின்றது தான் அருந்ததி ராயோட ஆய்வு. அப்படிப்பட்ட ஒரு ஒரு அழகான காடுகள்ல சுத்தமான காத்து, சுத்தமான தண்ணி, நம்மள மாதிரியான ஆடம்பர வாழ்க்கையோ காரு பங்களா சொகுசு இப்படிப்பட்ட எந்த ஒரு முதலாளித்துவ மோகங்களுக்குள்ள மூழ்காம இயல்பான அழகான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மக்கள், வாழ்ந்திருந்த மக்கள் ஏன் ஆயுதம் தூக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க? அவர்கள் கைகளில் ஆயுதங்களை திணித்தது யார்? அப்படி திணிக்கப்பட்டதற்காக யார் குற்றவாளி? இந்த அரசு என்ன செய்திருக்கு அப்படின்றத மட்டும் உங்கள் படம் இந்த மக்களுக்கு உணர்த்திட்டா அதை விட அது எனக்கு போதுமானது தோழர். மிகப்பெரிய மனநிறைவு இருக்கும் நான் சொல்லியிருந்தேன். தோழர் அப்ப சொன்னாரு, தோழர் நிச்சயமா அந்த படம் அதை பண்ண தோழர், மக்கள் ஏன் அப்படி தள்ளப்பட்டாங்கன்னு பண்ண தோழர்னாரு.